நியூரோபிளாஸ்டிசிட்டி இந்த வார்த்தையை நீங்கள் இப்போ அடிக்கடி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவோ அதில் இருக்கிற ஆப்ஸ் மூலமாகவோ இல்லை கம்ப்யூட்டர் மூலமாகவோ இல்லை இது மாதிரி வீடியோ மூலமாகவோ இல்லை ஏதாவது நல்ல சோர்ஸ்லேருந்து நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறதுடைய முக்கியத்துவம் அதுனா என்ன அப்படிங்கிறது தான் விளக்குகிறேன். இதை ரொம்ப நல்லா உன்னிப்பாக பாருங்கள். ஏன்னா இதில் மிக மிக முக்கியமான விஷயம் ஒன்று இந்த வீடியோவில் இருக்குது. இதை இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில், அப்படியே லைக் பண்ணுங்கள். ஓகேயா? நியூரோபிளாஸ்டிசிட்டி. இப்போது நியூரோபிளாஸ்டிசிட்டி இதை ரெண்டாக பிரிக்கிறேன் நான். நியூரோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மனித மூளை மற்றும் நரம்பு மண்டலம் இதெல்லாம் சேர்ந்து தான் நர்வஸ் சிஸ்டம், நியூரோன்னு சொல்லலாம். பிளாஸ்டிசிட்டி இது இரண்டுமே கிரேக்க மொழியிலிருந்து வந்த வார்த்தை. பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிளாஸ்டோ அப்படின்னா மவுல்டிங், ஒரு மவுல்டு பண்ணக்கூடியது, செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். அதாவது ஒரு களிமண்லேருந்து ஒரு சிற்பம் இது பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பிளாஸ்டிசிட்டி. இந்த நம்முடைய மூளையை நாமே மாற்றுவது, செதுக்குவது, இல்லை மோல்டு செய்வது என்பதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. அதாவது இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாவற்றிற்கும் நம்ம என்ன செயல் செய்தாலும் வாழ்க்கையில் நமக்கு எப்படி நடக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க, ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறீங்க அப்படின்னா, அந்த 4 ஒரு குறிப்பிட்ட நியூரான்கள் ஒன்றுக்கொன்று ஃபயர் ஆகும். ஃபயர் ஆகுறது இப்போ கண்டினியூஸாக நியூரான்ஸ் ஃபயர் ஆகிறது தான் ஒரு குறிப்பிட்ட விஷயம், ஒரு குறிப்பிட்ட ஞாபகம், இல்லை குறிப்பிட்ட நினைவு, இல்லை குறிப்பிட்ட செயல் என்பதற்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தும். ஒரு நியூரான் அடுத்த நியூரானுக்கு ஃபயர் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் மரம், இதுதான் செடி கொடி அப்படின்னா, மரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நியூரான், நீங்கள் இது அதோடைய நிறத்துக்கு ஒரு நியூரான், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கனெக்ஷன் ஒன்று ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறீங்க, இது என்ன அப்படின்ட்டு. இதே தான் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டாலும் சரி, ஸ்மார்ட் ஃபோன் கற்றுக்கிட்டாலும் சரி, நீங்கள் ஒரு தடவை கீ இன் பண்ணும்போது ஒரு தடவை என்ன ஆகும், அந்த ஒவ்வொரு கீக்கும் ஒரு நியூரான் இருக்குது. அது என்ன ஆகும், 2வது தடவை பண்ணும்போது, 3வது தடவை திரும்ப நீங்கள் பண்ணும்போது ஒரு வரிசையாக அந்த ஃபயர் ஆகிற நியூரான்கள் எல்லாம் சேர்ந்து ஒயராகிவிடும். அதுதான் உண்மையில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கனெக்ஷன் ஏற்படுகிறது. இப்போ நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, சைக்கிள் ஓட்டுவதற்காக உங்கள் மூளையில் நியூரான் செல்களில் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டது. இந்த கனெக்ஷன் ஏற்படுகிறது பார்த்தீங்களா, இதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. தமிழில் நேரடியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நரம்பு மண்டல நெகிழ்வுத்தன்மை அப்படின்னு கூட நேரடியாக அர்த்தம் சொல்லலாம். இது போல கிடையாது. பாருங்களேன், இப்போ நான் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு நியூரான் டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் என்ன புதுசாக கற்றுக்கிட்டாலும் அதற்கு என்று ஒரு கனெக்ஷன் ஏற்படுகிறது. இதுதான் பயாலஜிக்கலாக நடக்கிறது. இந்த தான், அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு பாதைகள் போடப்படுகிறது. இப்போ நாம இந்த பாதைகள் போடப்படும் பொழுது இந்த பாதைகளோடு வாழ்க்கை முடிவது கிடையாது. நாம் நினைத்தால் புது புது பாதைகளை போடலாம், புதிய பாதைகளை போடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்ம சென்னையிலேயே பார்க்குறீங்க, ஒரு பெரிய சாலை இருக்கும், அந்த சாலையில் டிராஃபிக் அதிகமாகிட்டே போகும். டிராஃபிக் அதிகமாகிட்டே போனோடனே என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு ஃப்ளைஓவர் கட்டுவாங்க, அதை பெருசாக்குவாங்க. இப்படி ஒரு ரோடு, அப்படி ஒரு ரோடு, இதுக்கு கீழே போயிருந்தது இப்போ மேலே போகும். மேலே போக அதான் இதுதான் என்ன நடக்கிறது. இதே தான் நம்ம பிரெயின் செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரே பாதையில் போயிட்டுருக்கீங்க ஒரு கணக்கு போடுறதுக்கு. இப்போ கால்குலேட்டரை வச்சு நீங்கள் கணக்கு போடலாம் அப்படின்னா, ஒரு ஃப்ளைஓவர் கட்டாமல் அதுக்கு ஒரு 4 நியூரான், கால்குலேட்டர், அந்த கால்குலேட்டர் பார்த்தோன்னே இந்த பட்டன் நமக்கு 4-5 நியூரான் டெவலப் ஆகும். ஸோ அது ஒரு கனெக்ஷன் போடும். ஸோ இதுவரை நீங்கள் பேப்பர் பேனால் கணக்கு போட்டிருந்தது, அது ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டிருந்தது. அதுக்கு பதிலாக நீங்கள் புதிதாக இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இதை ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறீங்க. இதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இப்போ நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மேப்பையே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் மேப் இல்லாமல் அந்த காலத்தில் நாங்கள்லாம் எல்லா இடத்துக்கும் போவோம், சைக்கிளில் போவோம், அதில் போவோம். இப்போ ரொம்ப நாள் ஒரு நகர சிட்டியில், இப்போ சென்னை மாதிரி ஒரு சிட்டிலேயோ இல்லை ஒரு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு இடத்துலையோ ஓட்டுகிற ஒரு டிரைவர், ஆட்டோ டிரைவரோ இல்லை ஒரு டாக்ஸி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க,
அவங்க புது புது பாதைகளை தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. டக்குன்னு இப்படி போய் அப்படி போய் இப்படி போய் வர்றது. இது எப்படின்னா அவங்கள அறியாம நியூரோ பிளாஸ்டிசிட்டி அவங்கள அறியாம கத்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தைகிட்ட நீங்க ஸ்மார்ட் ஃபோன் குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சுட்டு தட்டி பார்க்குது. ஓஹோ! இப்படி இத அமைக்கினா இது WhatsApp மெசேஜ் போகுதா? ஓ! இத தட்டினா உங்களுக்கு நமக்கு உடனே இது தெரியுது, வீடியோ தெரியுது. ஓஹோ! இதுதான் லைக் பண்ணணுமா? இப்போ நீங்க Facebookஅ பார்த்துட்டு ஒரு விஷயத்த லைக் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு நியூரான் கனெக்ஷன் ஏற்படுகிறது. இதுதான் இந்த கனெக்ஷன்ஸ் புது புது கனெக்ஷன் ஏற்படுறத தான் வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லலாம். இப்ப இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டிங்கிறது இது வந்து நம்ப விஞ்ஞான திகைத்து விட்டார்கள். ஆக்சுவலா நியூரோ சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து இந்த பிரெயினுடைய கெப்பாசிட்டிய பார்த்துட்டு நிஜமாவே ஆடி போயிட்டாங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா, 1995ல ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். ஒரு சின்ன பொண்ணு அ இது லண்டன்ல அதாவது அந்த ஊர்ல இந்த வெளியூர்ல அவங்க வந்து வெளிநாட்ல அந்த வெக்கேஷன் போறாங்க. வெக்கேஷன் போகும்போது ஒரு சின்ன குழந்தை 5 வயசு பொண்ணு, 6 வயசு பொண்ணுக்கு வந்து திடீர்ன்ட்டு ஃபீ சீசர்ஸ் அதாவது ஃபிட்ஸ் வருது. ஃபிட்ஸ் வந்தோனே அப்பா, அம்மா பதறிறாங்க. என்னான்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு சிண்ட்ரோம் இது. ஒரு வியாதி இது. என்ன அப்டின்னா, நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் இருக்கு இல்லையா? அது வந்து வெளியில இருக்கிற ஆர்கன்ஸ் தான் ரிஜெக்ட் பண்ணும். அதான் நமக்குள்ள இருக்கிற பிரெயினையே வந்து ஒரு ஃபாரின் நெனச்சுக்கிட்டு இம்யூனிட்டி ஆக்ட் பண்ணும்போது ஏற்படுகின்ற பிரச்சனை இது. அதாவது நம்ம இம்யூனிட்டி பிரெயின்ல இருக்கிற செல்ஸ வந்து அட்டாக் பண்ணுது. அதனால பிரெயின் செல்ஸ் எல்லாம் செத்து போகுது. அது வீக்கா அந்த இடம் வந்து செயலிழக்குது அப்படின்றாங்க. முதல்ல இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. இல்ல இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிஷன். இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்க வந்து பிரெயினுக்கு 2 ஹெமிஸ்பியர் இருக்கு. வலது மூளை, இடது மூளைன்னு 2ஆ இருக்கும். இந்த வலது மூளை சில வேலைகள செய்யும், இடது மூளை சில வேலைகள செய்யும். அ என்ன அப்டின்னா, இது 2ம் வந்து சிங்க்ரோனைஸ்டா வேலை செய்யும்போது தான் நமக்கு எல்லாமே நல்லா நடக்கும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அந்த இடத்துல சயின்டிஸ்ட் வந்து, நீங்க வந்து இந்த மொத்தமாக இந்த வலது மூளைய நம்ப எடுக்க வேண்டியிருக்கும். அப்பதான் வந்து வெறும் இடது மூளைய மட்டும் வச்சா தான் அந்த இம்யூனிட்டி அங்க தான் அட்டாக் பண்ணுது. அத நிறுத்த முடியும். வேற வழி கிடையாதுன்ட்டு. ஐய்யய்யோ! என்ன இது பாதி மூளைய எடுக்கிறதுனால நடக்கிற கதையா? அதுக்கப்புறம் எப்படி வாழ முடியும்? நடைப்பணமா இல்ல வாழ முடியும். இம்பாசிபிள். வாய்ப்பே இல்லன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து அதிகமாயிட்டே போகுது. அந்த சீசஸ் அதாவது காக்கா வலிப்பு, இந்த பிரச்சனைகள் அதிகமாக, அதிகமாக அப்பா, அம்மா ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ரொம்ப நொந்து போயிட்டு கடைசியில டாக்டர் கிட்டயே போறாங்க. நீங்க சொல்ற அந்த இதையே பண்றோம். அத நீங்க சொன்னீங்க இல்லையா? சர்ஜரி பண்ணி பாதி மூளைய எடுத்துருவோம் அப்டின்ட்டு. அதுக்கு நாங்க ஒத்துக்குறோம். அவங்க அந்த பொண்ணு படுற வேதனைய எங்களால பார்க்க முடியல. ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரி டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க? பெரிய கஷ்டமான ஒரு ஆப்பரேஷன் மூலமாக ஒரு பாதி மூளையையே எடுத்து விடுகிறார்கள். அதாவது வலது மூளையையே எடுத்து விடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது? அந்த ஆப்பரேஷன் முடிஞ்ச அப்புறம் கொஞ்சம் தலைவலி சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு ரிகவர் ஆயிடுது. ரிகவர் ஆயிட்டு எல்லாருக்குமான ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்ன என்றால், நம்ம இடது மூளை வந்து வலதுல பக்கம் இருக்கும் பாகங்கள செயல்படுத்தும். இட இடது மூளைங்கிறது வலது பக்கம் இருக்கிற பாகங்கள செயல்படுத்தும், கை கால்கள்ல. இப்ப என்ன அது இடது மூலையே எடுத்துட்டா, அப்ப வந்து வலது மூலையே எடுத்துட்டா, இடது கை, இடது கால்லாம் வேலையே செய்யாது இல்லையா? இதுதான் அங்க தான் ஒரு அதிசயம் நடக்கிறது. பிரெயின் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு சில செல்கள்னா வேற செல்கள் அந்த வேலையை எடுத்து செய்ய ஆரம்பித்துவிடும். அது ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்லலாம் இது நடக்கும். எப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒருத்தர் லீவ் போட்டாருன்னா, மத்தவங்கலாம் அந்த வேலைய செய்ற மாரி, பிரெயின் செல்ஸ்க்கு மட்டும் மத்த செல்கள் வந்து இந்த பழுதடைந்த செல்களின் வேலைகளை எடுத்து செய்வது தான் நடக்கும். இதுவும் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இது தானாக செய்ற நியூரோபிளாஸ்டிசிட்டி. அது மாதிரி அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு பாதி மூளை அந்த பகுதியை வைத்துக்கொண்டு அவர்கள் மொத்த உடம்பை இயக்குவதோடு அல்லாமல் எல்லோரையும் போல் மெதுவாக நடந்து பழகி, மெதுவாக நடந்து படித்து முன்னேறி இன்று நார்மலாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது உண்மை நான் சொல்லுவது. அப்படி என்றால் ஒரு பாதி மூளை முழு மூளையின் வேலையை எடுத்து செய்கிறது என்றால், அப்போ அதுக்கு ஒரு பாதி மூளைக்கு நேரம் என்று வரும்போது அதுக்கு அது கெப்பாசிட்டி இருக்கிறது. மொத்த செல்களுடைய கெப்பாசிட்டி இருக்கிறது. அதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இப்போ அப்படி என்ன அர்த்தம்? நம்ம பிரெயின்ல வந்து நெறைய செல்ஸ் இருக்கு. நாம வந்து அத யூஸ் பண்றது. இது என்னன்னா, இப்ப எப்படி பண்றது? எப்படி நீங்க புதிய பாதைகள் போடுவது? ஏற்கனவே கரெக்ஷன்ஸ் போட்டிருக்கு. இது சிம்பிள். இப்ப நீங்க வந்து என்ன வாய்ப்பாடு படிச்சுட்டு இருந்தீங்க. அதுக்கு ஒரு நியூரல் கனெக்ஷன் இருந்தது. நீங்க உடனே கால்குலேட்டர் வேணும்னா, கால்குலேட்டருக்கு ஒரு நியூரல் கனெக்ஷன் போட்டது. இப்ப ஸ்மார்ட் போன பார்த்தோம்னா, ஸ்மார்ட் போனுக்கு ஒரு நியூரல் கனெக்ஷன். அதுபோல் நீங்கள் இப்ப தமிழ் பேசுறதுக்கு எனக்கு ஒரு நியூரல் கனெக்ஷன் இருக்குன்னா, நான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன்னா, இங்கிலீஷ்க்கு ஒரு நியூரல் கனெக்ஷன் வரும்.
அது மாதிரி ஒரு வயலின் கத்துக்கிறேன் அதுக்குன்னா அதுக்கு ஒரு நியூரல் கனெக்ஷன். புதிதாக ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது நியூரல் கனெக்ஷன் ஏற்படும். அதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. அப்படி என்றால் இத தான் நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ஐயா கரெக்ட்டா சொல்லுவாரு. எந்த வயசுலயும் வந்து நம்ம ஸ்டூடண்ட் தான். கத்துக்கிறதுக்கு வயசே கிடையாது. 50 வயசு, 70 வயசுல கூட புது புது விஷயங்கள கத்துக்கலாம். உண்மை. இதுதான் இங்க வந்து இது என்ன அப்படின்னா, இந்த கத்துக்கிறதுங்கிறது சின்ன வயசுல வேகமா கத்துக்கலாம் என்பது உண்மைதான். ஆனால், நீங்க சின்ன வயசுல தான் கத்துக்கணும். வயசான அப்புறம் எதுவுமே கத்துக்க முடியாதுன்னு இல்லை. இப்போ இருக்கிற அத்தன பேரும் இப்போ இருக்கிற பெரிய பெரிய 60, 60 பிளஸ்ல இருக்கிற அத்தன பேரும் ஸ்மார்ட் ஃபோன அவங்க இப்பதான் பார்த்தாங்க. இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, WhatsAppல ராமாயணம், மகாபாரதம்லாம் அத சொல்றாங்க. அது மாதிரி ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இப்படிதான். இப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க ஒரு இப்ப வயசானவங்க வந்து சர்வசாதாரணமா பேங்க்ல போயிட்டு ஏடிஎம் கார்ட யூஸ் பண்றாங்க. இத யூஸ் பண்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எலக்ட்ரானிக் எக்யூப்மென்ட்ஸ், டிவைஸஸ அந்த ஃபாலோ பண்றாங்க. ஸ்மார்ட் ஃபோனே இவங்கலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு அருமையா யூஸ் பண்றாங்க. என்ன ஃபாண்ட்ட கொஞ்சம் பெருசா வச்சுக்கிறாங்க. இது என்ன ஆகுது? நியூரோபிளாஸ்டிசிட்டி. அதுபோல் நீங்கள் இன்டென்ஷனலாக நான் புதிதாக ஒரு மொழி கத்துக்கிறேன். நான் அப்படின்னு இறங்கினீங்கன்னா, எந்த வயசுலயும் அதற்கு ஒரு நியூரல் கனெக்ஷன் ஏற்படும். இது இப்ப என்ன ஆகுது? உங்க பிரெயின்ல ஆக்டிவ் நியூரான்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது. இது நாளாவட்டத்தில் உங்களை எப்பவுமே உங்கள் பிரெயின் ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்கும். இந்த மாதிரி நீங்க என்னன்னா, ஒரு புதுசா ரோடு ஒண்ணு போடுறீங்க. அந்த ரோடுல டிராஃபிக் ஆயிடுது. உடனே என்ன பண்ணிடுவீங்க? யாருமே வேற புதுசு ரோடு போடாம நம்ம அதே ரோட யூஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? நிறுத்திருவாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனே நின்னுடும். கட் ஆயிடும். இதே இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு. ஆக்டிவா அங்கேயும் இங்கேயும் வாகனங்கள் போயிட்டு வரணும்ட்டு இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு சப்வே இல்ல பைபாஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா, தொடர்ந்து கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கும் அந்த 2 இடத்துக்கும். இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க. அதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. நீங்கள் ஏற்கனவே போட்ட ட்ரெடிஷனல் ரூட் வந்து ஒர்க் ஆகல, இல்ல ஏதோ ப்ராப்ளம் ஆகுது. இல்ல அது பாட்டுக்கு இருக்கட்டும். நீங்க இன்னொரு இந்த ரூட் போடுறீங்க. அதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. அதாவது நீங்க தமிழ் நல்லா தெரியும் மாஸ்டர். நீங்க இப்ப இங்கிலீஷ் கத்துக்கிறீங்க. அதுக்கு ஒரு ரூட் போட்டாச்சு. இப்ப 2ம் கத்துக்கிறேன். இப்ப புதுசா நான் ஹிந்தி கத்துக்கிறேன், இல்ல சமஸ்கிருதம் கத்துக்கிறேன், இல்ல தெலுங்கு கத்துக்கிறேன், இல்ல ஏதோ ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க. இல்ல பிரெஞ்சு கத்துக்கிறீங்க, ஜெர்மன் என்னவா லாங்குவேஜ் அந்த புது லாங்குவேஜ் கத்துக்கும்போது ஈவன் 50 வயசுலயோ 60 வயசுல கத்துக்கிட்டாலும் அதற்கென்று நியூரல் கனெக்ஷன்ஸ் உருவாகும். அதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இப்ப என்ன ஆகுது? இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டிங்கிற நெகிழ்வுத்தன்மை அதிகமாக அதிகமாக உங்கள் பிரெயினுடைய ஆக்டிவிட்டி செயல்பாட்டு திறன் அதிகமாகிறது. இவங்களுக்கெல்லாம் வந்து அல்சைமர், டிமென்ஷியா, அதாவது வயசானா எல்லாம் மறந்து போகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இது ஒரு நம்பர் 1 அட்வான்டேஜ். 2வது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க புதுசா கத்துக்க உங்களுடைய ஐக்யூ மட்டும் இல்லை, உங்களுடைய பிரெயினுடைய ஓவரால் கெப்பாசிட்டி திறமை வந்து மேம்படும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய இதுல வேலை பார்க்குறீங்க, இன்ஜினியரிங்ல வேலை பார்க்குறீங்க, இல்ல அக்கவுண்டன்சில வேலை பார்க்குறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? சும்மா இருக்கிற நேரத்துல வந்து சாயந்தரம் 1 மணி நேரம் டிவி பார்த்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி போயிட்டு நீங்க ஒரு வயலின் கத்துக்கிறீங்க, இல்ல ஒரு இசை கத்துக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறீங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். இது என்ன ஆகுது? இந்த உங்கள அறியாம இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். புது நியூரோ கனெக்ஷன் போடும். அந்த நீங்க லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கோ, இசை கத்துக்கிறதுக்கோ. இதுதான் இன்னொரு கனெக்ஷனை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் நம்ம திங்க் பண்ணாத விஷயத்துல நம்ம இன்ஜினியரிங்ல திங்க் பண்ணுவோம். ஸோ நீங்க மியூசிக் கத்துக்கிட்டது கடைசியில நீங்க வந்து இதுல ஹெல்ப் ஆகும். அதாவது புதுசா ஐடியா வரும். இனோவேஷன்ஸ் வரும். எப்படி வருது? என்னன்னா, நான் வந்து இது மியூசிக் கத்துக்கிறது இருந்த சம்பந்தம் இருக்கிறது. நீங்க அதனால சொல்றேன். நீங்க புதுசா 4 இடங்கள போய் டிராவல்ல பார்க்குறீங்கன்னா, புது நியூரல் கனெக்ஷன்ஸ் வருது. அதுக்காக தான் 4 இடங்களுக்கு போணும், 4 மனிதர்கள பார்க்கணும். எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்க கேதர் பண்ண கனெக்ஷன்ஸ் ஏற்படும். இதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டியின் அற்புதம். ஸோ இதை பெருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கனெக்ஷன்ஸை அதிகப்படுத்த வேண்டும். இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி என்பதை நாம் எப்படி நம்மளுடைய புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். அது மட்டுமல்ல, இதன் மூலமாக நாம் வந்து அடுத்தவர்களுக்கும் உதவி செய்யலாம். நீங்க இந்த மாதிரி புதுசா ஹெல்ப் பண்றதுக்கு இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். புது ரூட்ஸ் நீங்க போட எல்லா விஷயத்திலயுமே
எதுவாக இருந்தால் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே எப்படி ஒரு புது ரூட் போட்டது தானே. இருக்கிற கம்ப்யூட்டர் சாதா கம்ப்யூட்டர்லேருந்து புது கம்ப்யூட்டர் நியூரோ பிளாஸ்டிசிட்டி மூலம் தான் அடுத்த லெவல் கம்ப்யூட்டர் போகணும். அங்கேருந்து ஸ்மார்ட் ஃபோன் போகணும், அதுலேருந்து டச் ஃபோன் போகணும், அதுலேருந்து இப்போ எல்லாமே டிஜிட்டலுக்கு மாறினதெல்லாம் வந்து மனிதர்களின் மூளையில் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி வேலை செய்து, அதாவது வித்தியாசமாக வித்தியாசமான சிந்தனை இனோவேஷன் என்பது ஒன்றும் இல்லை, புதுசாக ஒரு நியூரல் கனெக்ஷன் ஏற்படுகிறது, புதிதாக நியூரோ பிளாஸ்டிசிட்டி உங்கள் மூளையில் இருக்கிறது. நடந்து கொண்டிருந்தால்தான் நீங்கள் புதிதாக மாற்றி யோசிப்பது, திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். நீங்க திங்கிங் அவுட் ஆஃப் திங்கிங் இன்சைட் த பாக்ஸ் என்றால் அப்பா அம்மா சொன்னதையே செய்கிறது இல்லை. நான் இங்கே புதுசாக செய்யும்போது ஒரு நியூரல் கனெக்ஷன் வருது, எக்ஸ்ட்ரா ஒன்று வருது. நீங்க அதை சொல்லும்போது பசங்க அவங்களாம் புதுசாக பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கனெக்ஷன். திங்கிங் இன்சைட் த பாக்ஸுங்கிறது ஏற்கனவே ஏற்பட்ட கனெக்ஷன். திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸ்ங்கிறது புது கனெக்ஷன் நீங்க ஏற்படுத்துறீங்க. நான் திரும்ப 4 ஃபயரிங் இப்போ புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கும் போது ஒரு 10 செட் ஆஃப் நியூரான் ஃபயர் ஆகும். உடனே என்ன ஆகும், 10 தடவை அதை திரும்ப நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது இல்லை அந்த ரிப்பீட்டேஷன் என்ன ஆகும், அந்த ஃபயர் ஆன நியூரான் எல்லாம் சேர்ந்து ஒயர் ஆகிடும். இதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. புதிதாக நாம் கற்றுக்கொள்வது எந்த வயதும் இல்லாமல். நியூரானுக்கு செல்கள் கற்றுக்கொள்வதற்கு வயதே கிடையாது. நீங்கள் எந்த வயதிலும், அதுதான் அப்துல் கலாம் சொல்கிற அந்த பொன்மொழியை நான் திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். எந்த வயதிலும் நீங்கள் புதிதாக ஒரு விஷயம் கற்றுக்கொள்வது, புதிதாக ஒரு சிந்திப்பது, புதிதாக ஒரு மொழி இல்லை, இசை இல்லை, ஒரு புத்தகம் என்னவாக இருக்கட்டும், ஈவன் ஒரு ஆக்டிவிட்டி புதுசாக நான் இப்போ புதுசாக சைக்கிளிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், இல்லை புதுசாக நான் இப்போ இது பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், அது ஜாகிங் வேண்டாம், ஒரு வாக்கிங், இல்லை ஒரு 4-5 மலை ட்ராவலிங் பிளேசஸ் போயிட்டு அந்த கோவில்களுக்கெல்லாம் போகிறது, அனுபவங்கள், எல்லா விதமான அனுபவங்கள், புதுமையான அனுபவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நியூரல் கனெக்ஷன் உருவாகும். அந்த கனெக்ஷன் வந்து வெறும் அதோடு நிற்பதில்லை, நீங்கள் அதுவரை செய்திருந்த மற்ற வேலைகளிலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்கள் மெமரி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய திறமை இன்க்ரீஸ் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு புரிதல்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் என்ன அதிகமாக புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அதுலேருந்து இதை லிங்க் பண்ணுவீங்க. ஓ அப்படிதானா, ஓ இப்படிதானா, ஓ அப்படியா. ஸோ இதுக்கும் அதுக்கும் அந்த லிங்கிங் ஏற்படுறதுக்கு அதுக்கு ஒரு நியூரல் கனெக்ஷன்ஸ் உருவாகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கம்ப்யூட்டரில் மவுஸை கிளிக் நம்ம மவுஸை மூவ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு ஒரு நியூரோ பிளாஸ்டிசிட்டி மூலமாக ஒரு கனெக்ஷன்ஸ் ஏற்படுகிறது. இப்போ ஸ்மார்ட் ஃபோனை வரும்போது நீங்கள் கட் அண்ட் பேஸ்ட், எடிட், காப்பி அப்படிங்கிறத ஏற்கனவே நீங்கள் அந்த கம்ப்யூட்டரில் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, கற்றுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்ப்பா, காப்பி இப்படி கூட பண்ணலாம் போல இருக்கு, இப்படி இழுத்து விடலாம் போல இருக்கு. அப்போ என்ன ஆகும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு ஏஐ கிட்ட இதே ட்ரை பண்ணுவீங்க, ஏஐ வந்ததுன்னா. ஸோ ஒவ்வொரு இது கற்றுக்கொள்வதும் அதை லிங்க் பண்ணி இன்னும் புதுசாக கற்றுக்கொள்ளலாம். புதிதாக கற்றுக்கொள்ளும் போதுதான் மேலும் பல புதிதாக கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறத வச்சு அப்படியே பண்ணலாம், இல்ல முன்னாடி இருந்த சொல்லிக் கொடுத்தவங்க வச்சு அப்படியே பண்ணலாம் அப்படின்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டி டெவலப் ஆகாது. இருக்கிற செல்கள், மொத்த செல்களும் வேலை செய்யாது, இருக்கிற செல்கள் அப்படியே வேலை செய்து விடும். இருக்கும் இதை நாம் பயன்படுத்தாமல் விடுகிறோம். அதுதான் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம் என்றால் நியூரோ பிளாஸ்டிசிட்டி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. நம்ம செல்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தவில்லை, நியூரோ பிளாஸ்டிசிட்டிக்கு இந்த வாய்ப்பே கிடையாது. இப்போ கூட நான் வந்து யூடியூப்ல காணொலி போடுகிறேன். எனக்கு வந்து காணொலி வந்து இது ஏன் இதுக்காக என்ன அது காணொலி ஏன் வியூஸ் வரல, உடனே நான் அதுக்காக நிறைய படிக்கிறேன். அப்போ ஸ்டாயிசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, அவங்க என்ன சொல்றாங்க, அது வெள்ளப்படாதீங்க, நீங்க தொடர்ந்து போடுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் அப்டக்கிள்னு ஒன்று வந்தால் அந்த அப்டக்கிளே வந்து நீங்க படிக்கக்களை மாற்ற முடியும். இதெல்லாம் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். எதுக்காக, நான் யூடியூப் காணொலி போடுறதுக்காக நான் படிக்க போய் நான் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ புதிதாக நான் ஒரு காணொலி போட வேண்டும், அதே இல்லை புதிதாக நான் ஒரு வெப்சைட்ல எழுத வேண்டும், புத்தகம் எழுத வேண்டும், கண்டென்ட் எழுத வேண்டும், இல்லை என்ன செய்ய வேண்டும் என்றாலும் அதுக்காக நான் இன்னும் சில புதிதாக செய்வது தான். இதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த நாலேஜ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அடுத்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம அப்துல் கலாம் அவர் சொன்னது போல் வாழ்நாள் முழுவதும் நாம் வந்து கற்றுக்கொள்வதற்கு விஷயங்கள் இருக்கிறது. சாகும் வரை ஒரு மாணவன் தான். அதனால் இதற்கு வயதே கிடையாது. இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டிக்கு மட்டும் வயதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மொத்த இருக்கிற இதை வச்சுட்டு மொத்த வேலையும் நீங்க செய்யலாம். அத்தனை எந்த வேலையும் வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்க நியூரான்ஸ். அதுதான் நான் சொல்லுகிறேன். இப்படி ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கிறது அப்படி என்றால் அந்த இது வந்து நாம் வந்து புரிந்து கொண்டு அந்த அதாவது இந்த போரால போயிட்டு இருக்கோம், இந்த பக்கம் ஒரு பாதை போடலாம், அந்த பக்கம் ஒரு பாதை போடலாம் அப்படிங்கிறதுனால தானே இன்னைக்கு நம்ம இவ்வளோ டெவலப் ஆயிருக்கோம் நம்ம நாடு.
அந்த பாதைகள்லாம் போடலைன்னா அப்படியே தான் இருந்திருப்போம். பழைய பாதைகளே நம்ம இருந்தால் இன்னைக்கு மதுரைக்கோ வேகமாலாம் போயிருக்க முடியாது. பழைய பாதைகளையே போகாமல் புது பாதைகளை நாம் போட்டதால் தான் இன்றைய நாடே முன்னேறிக்கிறது. அதுபோல் தான் உங்கள் மூளையில், அதாவது உங்க பிரெயின்லயும் புது கனெக்ஷன்கள் ஏற்படும் போது தான் நமக்கும் முன்னேற்றம் ஏற்படும். இதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. நீங்க இத கேட்டு பயன்பெறணும். இதை நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. மேலும் ஒரு காணொளியோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.